அதை மாதிரியே சமாஜ்வாடி பகுஜன் ஜமாத்து கட்சியினுடைய மாநில தலைவர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையிலையும் ஒன்று அவர் பேசணும், இல்லை நம்ம பேசணும். அவர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் அதே பிரச்சனை தான் நீடிக்குது. இப்படி பல்வேறு இதில் இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடே யார் சுட சொன்னது? சுட்டு அந்த அது ஒடுக்கிற அளவுக்கு அது ஒரு கலவரம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், மக்களாக தான் முன்னின்று போராடினாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவரும் முன்னிற்கலை. இது மனு கொடுக்க வந்தது தான். மனுவை வாங்கிட்டு ஒரு 5 பேர் முன்னாடி வந்து மனுவை கொடுங்க அப்படின்னு ஆட்சியருடைய உதவியாளர் சொல்லியிருந்தா கூட அது நடந்திருக்கும். அதை விட்டுட்டு சுட்டு கலைச்சி விட வேண்டிய அளவுக்கு அது ஒரு இல்லை. கலவரம் நடக்கும்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானித்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. இதெல்லாம் இவ்வளோ கேள்வி எழுதில்லை. அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை. குறிப்பாக கொடநாட்டில் கொலை நடந்திருக்குது. அது சாதாரண இதில் ஒரு முதலமைச்சருடைய வீடு, இது அப்படி தான் பார்க்கணும். ஒரு நிமிடம் கூட மின்சாரம் துண்டிக்கப்படாது. ஆனால் 1 மணி நேரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ கேள்விகள் எழுதலை. அது யார் அங்கே செஞ்சது?